ஷே நந்தி இல்லை அமைதியாக போங்கடா, சேட்டை பண்ணாடா, தூக்கி ஆட்டாதடா, பிறகு 2 வெதர் வீங்க விட்டுருவார். புரியுதா? நந்தி கணக்கு போட்டேன்டா. ஐயா கனி 7 ஜென்மத்துக்கு அப்புறம் இப்போ தான் கனி கையில் எடுத்திருக்கார். 2ஆம் மந்திரமே அதுதான். புரியுதா? இப்போ அந்த மந்திரத்தை வச்சு அப்படியே தடவி விட்டு கொன்னே விடுவார். புரியுதா? முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா. இப்போ அந்த எலும்புச்சம்பளம் கனி மந்திரத்தால் அத்தனை மந்திரவாதி சொல்லி முடிச்சிடுவார். அத்தனை அரசியல்வாதி கொண்டு விடுவார். பலாயிரம் கோடி பேப்பர் வச்சு விளையாடுவோன்னு கொன்றுவார். இப்போ தாண்டா இருக்குது விளையாட்டு. இப்போத்தான் அவர் கணக்கு எத்தனை கணக்கெலாம் முடிக்கணும் அவர் வச்சுருந்தார் கணக்கு. அத்தனை கணக்கு முடிச்சிட்டாரு. இப்போ கனியை தூக்கிட்டாருன்னா ஆஸ்பத்திரிக்கு அறுக்க போயிடுவான். கார் வண்டி வெடிக்கும், தூக்கி பறக்கும். எல்லாமே இந்த ஒத்த கனியில் தூக்கி வேலையை முடிப்பார். உலக நாடு, தாய் இந்தியா நாடு. தமிழ்நாட்டில் இப்போ அரசியல்வாதிக்கு கூடிய சீக்கிரம் இந்த கனியில் கொஞ்சம் அடிச்சுவார். முதலமைச்சர் வீட்டில் நடக்கும், மந்திரி வீட்டில் நடக்கும். இது எத்தனை அமைச்சர் வீட்டில் இருந்தானோ அத்தனை அமைச்சர் வீட்லையும் அதுக்காக இப்போ ஆடிக்கிட்டு இருக்கவன் இல்லை. எத்தனை அமைச்சர் உள்ளே ஆண்டானோ இங்கே வீட்டுகளில் கிடக்கிறவன் தமிழ்நாட்டில் அவன் வீட்டில் சங்கு ஊதி இலவு வரும், கொட்டு மேலே அடிப்பான், பிபி ஊதுவான், நீர்மாலை எடுப்பான். சரியா? அடுத்து எம்எல்ஏ வீட்டில் இதான் நடக்கும், மந்திரி வீட்டில் நடக்கும், முதலமைச்சர் வீட்டில் நடக்கும். இப்போ அடுத்து பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கிறவனுக்கும் நடக்கும். அனைத்து கொடியை தூக்கி ஆட்டுதான்ல. இந்த கணக்கு நான் கொடுக்கண்டா. கனியை தூக்கிட்டாரு, கனி எடுத்துட்டார், எலுமிச்சம்பழம் செத்த முடிஞ்ச சோழி முடிச்சிருவார். உன் வீட்டில் சங்கு ஊதும், இலவு நீர்மாலை பூநூல் போட்டு எடுத்து எங்கே போவார்? மயான கரைக்கு எரிப்பு கொண்டு போடுவார். முக்கால் சத்தியம்.